வணக்கம் வணக்கம். மத்திய கிழக்கு பகுதியில் நள்ளிரவில் திடீர் தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதல் அடுத்து மீண்டும் போர் மேகம் தூவ தொடங்கியிருக்கிறது. போர் நிறுத்தம் அமலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை தாண்டி இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது என்பது உலக அளவில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளை குறிவைத்து ஈரான் திடீரென்று சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த போர் நிறுத்தம் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருப்பதன் காரணமாக மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் எழத் தொடங்கியிருக்கிறது. மீண்டும் மிகப்பெரிய அளவில் போர் உருவாகும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய கிழக்கு ஆசியாவில் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அன்றுதான் போர் நிறுத்தம் என்பது அமலுக்கு வந்தது. அப்போது அமெரிக்க தலையீட்டின்படி, அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீட்டின்படி இந்த போர் நிறுத்தம் என்பது உருவாக்கப்பட்டது. ஆனால் அவ்வப்போது அந்த போர் நிறுத்தத்தை மீறிய சில தாக்குதல்கள் நடைபெற்று வருவதையும் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக நள்ளிரவில் இஸ்ரேல் நாட்டினுடைய வடக்கு பகுதியை குறிவைத்து ஈரான் அதிரடியாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதாவது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி இந்த நேரடி தாக்குதலை ஈரான் நடத்தியிருப்பதாக அப்போது போர் வேகம் எழ தொடங்கி இருக்கின்றது. அதாவது பெய்ரூட் நகரின் மீதுதான் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு பழிவாங்கும் வகையிலேயே இந்த நேரடி தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் பார்க்கப்படுகிறது. அதாவது ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய வான் எல்லைக்குள் நுழைந்ததை அடுத்து அந்த நாட்டினுடைய வடக்கு பகுதி முழுவதுமாக ஒரு வான்வழி தாக்குதலுக்கான அபாய எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. நள்ளிரவில் திடீரென்று சைரன்கள் ஒலிக்க தொடங்கியதால் அந்த பகுதி மக்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு பதுங்கு குழிக்குள் செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டது. மேலும் இந்த நிகழ்வு பற்றி இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மிக முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்கிறார்கள். அதாவது ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி குறிவைத்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் எங்களுடைய ராணுவம் கண்டறிந்திருக்கிறது என்றும் இந்த அச்சுறுத்தலை நடுவானிலேயே முறியடிப்பதற்காக எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழு வீச்சில் இயக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எக்ஸலத்தில் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கக்கூடிய பதிவு இது. அதே போன்று இஸ்ரேல் ராணுவத்தினுடைய பாதுகாப்பு பிரிவினரும் இது தொடர்பான தகவல்களை அளித்திருக்கிறார்கள். அதாவது ஈரானால் வட இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்ட 2 முக்கிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் நடுவானிலேயே வெற்றிகரமாக இடைமறைத்து அடித்திருக்கிறது என்றும் நள்ளிரவு வான் தாக்குதலால் இஸ்ரேல் தரப்பில் உயிரிழப்புகளோ அல்லது சேதங்கள் எதுவும் ஏற்பட்டதாக தற்போது வரை எந்த ஒரு தகவலும் வெளியாகாமல் தான் இருக்கின்றது. இந்நிலையில்தான் ஈரானுடைய இந்த அதிரடி தாக்குதலுக்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான காரணம் ஒன்று பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் லெபனான் நாட்டின் தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் திடீரென்று தாக்குதலை வான்வழி தாக்குதல் நடத்தினார்கள். அப்படி என்றால் பெய்ரூட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை கண்டித்துதான் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கியிருக்கிறார்கள். அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய ஒரு வலுவான மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படக்கூடியதுதான் பஹியே என்ற பகுதி. இந்த பகுதியை குறிவைத்து இதை சிதைக்கக்கூடிய வகையில் இஸ்ரேலுடைய இந்த வான்வழி தாக்குதல் அமைந்திருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக தான் நள்ளிரவு போர் நிறுத்தத்தையும் மீறி முதன்முறையாக ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். முதன்முறையாக என்றால் இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு முதல் முறையாக இந்த தாக்குதல் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே அமைதியை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த ஒரு மத்திய கிழக்கு களம் இந்த தாக்குதல் காரணமாக மீண்டும் ஒரு பரபரப்பு ஏற்றிருக்கிறது. இதனால் மீண்டும் ஒரு போர் மேகம் தூண்டக்கூடிய உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவின் தலையீட்டின் பேரில் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் கூட இந்த தாக்குதல் என்பது மீண்டும் ஒரு அதிதீவிர தாக்குதலை நோக்கி நகர்ந்து செல்லுமா என்ற ஒரு பெரிய அதிர்ச்சியும் 2 நாடுகள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடு மத்தியிலும் காணப்படுகின்றது. பாலாஜி.